ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விலாக்ஸ். நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு காஃபி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், நம்ம நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் இருந்துச்சு வெண்ணெய் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் 2 முட்டை வந்து நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கலாம், மஞ்சக்கரு வேணாம் அப்படின்லாம் இல்லை, ரெண்டையுமே போடுங்க. ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்மெல் எதுவும் வராது. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா க்ரீமியாக வரதுக்காக. நீங்கள் நார்மலாக கையில் ஸ்பூன் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே கூட இருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக தான். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதை வந்து நல்லா வடித்து சலித்து எடுத்துக்கலாம். அதை அப்படியே மிக்சிங் பவுலில். இப்போ வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு பேக்கிங் பவுடர் மட்டும்தான் வேணும். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பேக்கிங் பவுடர். இப்போ கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 கப் வரும். இப்போ நம்ம கேக் டின்னில் வந்து வெண்ணெயை அல்லது எண்ணெயை தடவி விட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், ஒட்டாமல் வரதுக்காக. இப்போ அடி கனமான ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ மண் கல் உப்பு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேக் டின்னை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில், இது வந்து ப்ரீ ஹீட் எதுவும் பண்ண தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணோம்னா கேக் ரெடி ஆயிரும். இது வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம டல்கோனா காஃபி செய்வோம்ல, அந்த இதுக்கு டல்கோனா க்ரீம் செய்யலான்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி, 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி போடணும். நான் பவுடர் பண்ணாமல் போட்டங்காட்டி எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த க்ரீம் ஆகிறதுக்கு வந்துச்சு. ஆனாலும் எனக்கு கரெக்டான க்ரீம் வரல. அப்போவும் சர்க்கரை நறுன்னு இருந்துச்சு. சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம் அந்த டின்லேருந்து. இல்லைன்னா வந்து ஒட்டிக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன தான் பண்ணோனாலும் சூடாக எடுத்தோன்னா வராது, அதுக்காக தான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கேக் நல்லா புஃப்னு உப்பி வந்துடுச்சு, நல்லா இருந்துச்சு கேக்கு. இப்போவும் பாருங்கள், அந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்ல கோதுமை மாவில், அது கூட தான் இதாக இருக்குது. கேக்லேருந்து எதுவும் போகாமல் இருக்குது, பரவாயில்ல. நடுவில் மட்டும் நான் வெந்துருச்சான்னு குத்தி பார்த்தது எப்படி இருக்குது. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது க்ரீமாகவே கிடைக்கல, பேஸ்ட்டாக தான் கிடச்சிது. ஸ்பூன்லாம் இது பண்ண முடியல, விரலில் வச்சு ஃபுல்லாக தடவி விட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த கலரில் இருக்குது. மேலே வந்து அந்த கேக்கையே கொஞ்சோண்டு அழுங்காப்பில் ஓரத்துலேருந்து எடுத்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்குறேன். கேக் நல்லா புஃப்னு இருந்துச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, ஃப்ளஃபியாக இருந்துச்சு, எல்லாம் ஒன்று தானா, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலரில் அப்படி இருக்குல்ல மேலே, அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா காஃபி கலரில் மாறிடும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கேக் நல்லா இருக்குதா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லாக்கா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ங்க. டாடா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.